Good evening everyone. Last lessonல Blackboard text type பண்ணிட்டு அதை frame by frame animation எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல timeline panelல இருக்கிற onion skin பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். frame by frame animation பண்ணும்போது onion skin ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. இதுவே நம்ம tuning animation பண்றோம் அப்படினா onion skinோட ஆப்ஷன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா நம்ம யூஸ் பண்றது இல்ல. earlier days பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க லைட் பாக்ஸ்ங்கற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா லைட் பாக்ஸ்க்கு மேல ஒரு Black கலர் சர்க்கிள் இருக்குது. அதுக்கு மேல PVC ஒயிட் லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்சி வச்ச டிராயிங்க அதுக்கு மேல பிளேஸ் பண்ணிட்டு பென்சில் வச்சு நீங்க டிரா பண்ணுவீங்க. அதோடைய சாம்பிள் வச்சு தான் அடுத்த போசஸ் நீங்க டிரா பண்ணுவீங்க. இப்படி தான் earlier daysல ட்ரெடிஷனல் அனிமேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் அனிமேஷன் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தாலும் அந்த ட்ரெடிஷனல் அனிமேஷன்ல யூஸ் பண்ற அளவுக்கு லுக் அண்ட் ஃபீல் நமக்கு கிடைக்காது. Animate 2021ல இந்த ஆனியன் ஸ்கின் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? அதுல இருக்கிற அட்வான்ஸ் ஆப்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கோங்க. First ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணனும். Go to File, New. இதில் some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் character animation choose பண்ணிட்டு அதில் HT size choose பண்ணிக்கிறேன். Once நீங்க HT click பண்ண உடனே அதனுடைய widthம் heightம் நமக்கு right sideல செட் ஆயிரும். Frame rate, platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தென் கிரியேட். இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்குது. இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் எதுவுமே ட்ரா பண்ணலை. நான் இந்த லெசனில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை ஆனியன் ஸ்கின் மூலமாக எப்படி நம்ம அனிமேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ஓவல் டூல் யூஸ் பண்ணிக்கணும். ஓவல் டூல் ஷார்ட்கட் கீ O ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இதில் எனக்கு ஸ்ட்ரோக் லைன் வேண்டாம் அப்படின்னா செலெக்ஷன் டூல் V சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போய்க்கோங்க. Go to Window, Properties, ஷார்ட்கட் கீ Ctrl+F3. இதில் நான் ஸ்ட்ரோக் கலரை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு Black கலர் டாட் வந்திருக்குது. அது எதை இண்டிகேட் பண்ணுது? கீ ஃப்ரேம். இதே சர்க்கிளை நான் நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணணும். கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்குது. சேம் சர்க்கிள் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்குது. இப்போ செலெக்ஷன் டூல் மூலமாக நான் அதை மூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸில் வரைஞ்ச அந்த சர்க்கிள் விசிபிள் ஆகுது. தெரியுதா? ஒன்ஸ் நான் மவுஸில் லெஃப்ட் சைட் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே அது எனக்கு ஹைட் ஆகுது. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனையே நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இதே சர்க்கிளை அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஆனியன் ஸ்கின் யூஸ் பண்ணி பார்க்கலாம். F6 ப்ராப்பராக நீங்கள் F6ஐ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் பவுன்ஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு ப்ரீவியஸ் ஃப்ரேமில் நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்க்க முடியாது. இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரேம்லேயும் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ளே ஹெட் ஆப்ஷனை மூவ் பண்ணுறது மூலமாக அந்த அனிமேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை கீபோர்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனை எனபிள் பண்ணுறேன். டைம்லைன் பேனலில் ஆனியன் ஸ்கின் ஷார்ட்கட் கீ Alt+Shift+O அதுக்கு மேலே கிளிக் பண்ணால் போதும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே
நமக்கு ஒரு ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக எல்லா கீ ஃப்ரேம்லையும் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட்டில் வரைஞ்ச ஃப்ரேமையும் என்னால் பார்க்க முடியுது, ஃப்யூச்சரில் வரைஞ்ச ஃப்ரேமையும் என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனை எனபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ்ட்டில் வரைஞ்ச ஃப்ரேமும் ஃப்யூச்சரில் வரைஞ்சிருக்கிற ஃப்ரேமும் உங்களால் பார்க்க முடியும். இது நான் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ரேஞ்சை செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனுக்கு உள்ளாடி இருக்கிற செலக்டட் ரேஞ்சை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். எனக்கு பாஸ்ட்டில் 2 ஃப்ரேமும் ஃப்யூச்சரில் 2 ஃப்ரேமும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா செலக்ட் ரேஞ்சில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவே எனக்கு எல்லா ஃப்ரேமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் விசிபிள் ஆகணும் அப்படின்னா ஆனியன் ஸ்கின்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஃப்ரேம்ஸ். இப்போ நமக்கு எல்லா ஃப்ரேமும் விசிபிள் ஆகும். பட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த கீ ஃப்ரேமில் ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு தான் அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ எனக்கு ப்ரீவியஸ் ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸில் இருக்க கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஆனியன் ஸ்கின்னில் அட்வான்ஸ் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச், நீங்கள் பர்டிகுலராக எனக்கு ப்ரீவியஸில் 2 ஃப்ரேம் வரணும், அதே மாதிரி எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 5 ஃப்ரேம் வரணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் 2 ஃப்ரேம் விசிபிள் ஆகுது, ஃப்யூச்சரில் 5 ஃப்ரேம் நமக்கு விசிபிள் ஆகுது. இதுதான் ரேஞ்ச். எனக்கு ரேஞ்ச் வேண்டாம், எல்லா ஃப்ரேமும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஆல் ஃப்ரேம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனியன் ஸ்கின் அவுட்லைன்ஸ், ஆனியன் ஸ்கின் ஃபில். ஆனியன் ஸ்கின் அவுட்லைன்ஸ் கொடுக்கறது மூலமாக நீங்கள் ஆப்ஜெக்டோட அவுட்லைனை உங்களுக்கு பார்க்க முடியும். எனக்கு அவுட்லைன் வேண்டாம், ஃபில் கலர் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் ஸ்கின் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதில் நான் எல்லா ஃப்ரேமையும் எனக்கு செலக்ட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு எல்லா ஃப்ரேமும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எடிட் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அதனுடைய பொசிஷனையும் நமக்கு சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இதுதான் எடிட் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ். இந்த எடிட் மல்டிபிள் ஃப்ரேம்ஸுக்குள்ளேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் ரேஞ்ச், இதுலேயும் நீங்கள் பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணி வைக்க முடியும். ஃபாஸ்ட்டில் ஒரு ஃப்ரேமும் ஃப்யூச்சரில் ஒரு ஃப்ரேமும் நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்சில் செட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட் ஃப்ரேம்ஸுக்குள்ளே போயிட்டு ஆல் ஃப்ரேம்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு என்டர். இது SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் என்டர். அது தெரியலை அப்படின்னா நீங்கள் டைம்லைன்லேயே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனியன் ஸ்கின் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டர் ட்ரா பண்ணுறீங்க, அந்த கேரக்டரோட நெக்ஸ்ட் போஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு போஸ் ட்ரா பண்ண பிறகு அதனுடைய ப்ரீவியஸ் போஸ் எப்படி இருந்தது அதை பார்க்குறதுக்காக நீங்கள் ஆனியன் ஸ்கின் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அது பவுன்ஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனியன் ஸ்கின் யூஸ் பண்ணுறது மூலமாக பெட்டரான ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.